கேளல் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பது மாந்திரீக வராகி சித்தர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசி பழுக மாட்டோம். வணக்கம். அதாவது மக்கள் மத்தியில ஆடி மாதம் அப்படின்றது பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இப்ப ஆடி மாதம் சூனிய மாதம்னு சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ பொதுவா மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆடி மாசம் வந்தாவே பொதுவா சூனிய மாதம் அப்படிங்கிறது இது பரவலாகவே பதியப்பட்டுருச்சு. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் மட்டும் கிடையாது. ஆடி மாதம், மார்கழி மாதம், சித்திரை மாதம். இது 3 மாதத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, சூனிய மாதம்பாங்க. இப்போ சூனிய மாதம்னா, அது ஏதோ ஒரு கெடுதல்ங்கிற மாரி மக்கள் எல்லாருமே நெனச்சிட்டு இருக்காங்க. அத அப்படி ஒரு எண்ணத்த விதைச்சுட்டாங்க. நான் சூனியங்கிறது என்னன்னா, ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லைக்கு பேரு தான் சூனியம். இப்போ இந்த இந்த கண்டமே இந்த உலகமே எதுல ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துல தான் இந்த உலகமே உருவாகியிருக்கு. அந்த ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அலாதை சக்தி இருக்கு. அதுதான் இந்த சூனியம்ங்கிறது. இந்த சூனியங்கிறது ஒரு தவறான சொல்ல இங்க அ அ பரிமாணம் ஆயிருச்சு. சூனியங்கிறது மிகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. சித்தரிக்கப்பட்டுருச்சு. இப்ப அதுதான் ஆடி மாசங்கிறது ஒரு சக்தி உள்ள மாசம் தான். ஒரு அபரிதமான ஒரு சக்தி உள்ள மாசம் தான். அது ஒரு தவறுதான புரிதல்ல அந்த சூனியம்ங்கிறது தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ சொல்லப்போனாக்கா ஆடி மாசத்துக்கு இப்போ பல பேர் என்னன்னா ஆடி மாசம் ஒரு சிறப்பில்லாத மாசம். எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அப்படி பதிஞ்சு போச்சு. ஆனா அப்படி கிடையாது. ஆடி மாசத்துல ஒருத்தனோட ராஜ வசியம் வேணும், இல்ல ராஜ போக வாழ்க்கை வேணும், இல்ல நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும், இல்ல செல்வம் சேரணும், இல்ல சொத்து பத்து அதிகமா நம்ம வாங்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இப்ப சினிமா துறையில இருக்கவங்க ஒரு பெரிய அளவுல ஜொலிக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு சில மாசம். இன்னும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும். அப்படி ஒவ்வொன்னுக்கும் இந்த மாசத்த ஒரு சிறப்பான மாசம். அது யாருக்கு அது புரிதல் இல்ல. அதனால தான் ஆடி மாசத்த எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாம ஆவணி மாசத்துல தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆடி மாசங்கிறது பல விஷயங்கள ஒரு சுபகாரியங்கள செய்யக்கூடியது. சுபகாரியங்கள் செய்யக்கூடாதும்பாங்க. நான் அது சார்ந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் இந்த ஆடி மாச பலன்கள நான் ஆனா ஆடி சொல்றேன். மாதத்துல தானே சார் நெறைய கோவில் கொடைகள் அம்மனுக்கு உகந்த மாதமா கொண்டாடப்படுது. இல்ல அது பொதுவா இருக்கிறது. ஆடி மாசத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆடி மாசம் என்னன்னா இந்த அம்மன்கள் அதாவது நம்ம அம்மன் தெய்வங்கள் பொதுவாவே இந்த தெய்வ பரிவாரங்கள் எல்லாமே ஆடி மாசங்கிறது கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஒரு சில அதுல நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆடி மாதங்கள் அம்மன் மற்ற தெய்வங்கள் அதாவது தெய்வ வழிபாடு தெய்வங்கள்லாம் கொஞ்சம் சாந்தமா இருக்கிறது. அந்த நேரத்துல கூட தெய்வத்த கட்டி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வேலைகள்லாம் செய்வாங்க. ஒரு சில அதுக்காக அந்த அதனால தான் சூனிய மாதம்னு அந்த சொல்றாங்களா? ஆமா. அது அத அத ஒரு பொருளா கூட எடுத்துக்கலாம். அத என்னன்னா அப்போ அந்த தெய்வங்கள் உயிர்ப்போட இருக்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள தான் இந்த காப்பு கட்டுறது, இந்த விரதம் இருக்கிறது, அந்த பால் குடம் எடுக்கிறது, இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள தொன்று தொட்டு செஞ்சுட்டு வராங்க. இப்ப இந்த சூனிய மாதம் யாருக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சூனிய மாதம்னா இப்படி மக்கள் மனதுல பரவிருச்சு. சரி இந்த சூனிய மாதம் யாருக்கு ஒரு உகந்ததா, ஒரு சரியானதா, ஒரு சிறந்த ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, மாந்திரியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான அது ஒரு மாதம். ஒரு வருட கணக்குல அதாவது ஒரு விஷயத்த சொல்லி எதனால அடிச்சா மாந்திரீகவாதிகளுக்கு சிறப்பான அது மாதம்னு சொல்லப்படுது? பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம இப்போ மத்த மாதங்கள்ல நம்ம செய்யும்போது, அத 100% நம்ம சாதிக்கலாம். இப்போ ஒரு 100% ஒரு வேலையே நடக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு 70%, 80% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஆடி மாதத்துல பொறுத்தவரைக்கும், அதாவது அந்த ஆன்மீகத்துல என்டர் ஆகுறவங்களோ, மத்த விஷயத்துக்கு இந்த மாந்திரீகத்த இதுல என்டர் ஆகணும்னா, முதல்ல ஆடி மாசத்துல இந்த சூரியனோட ஒரு சில இதெல்லாம் இந்த மாதத்துல தான் நடக்கும். அதாவது சூரியன் சந்திரனோட கிரகத்துல சஞ்சரிப்பாரு. அவர் மேற்கு திசை நோக்கி பயணிப்பாரு. அந்த ஒரு சில இதெல்லாம் நிகழ்வுலாம் இருக்கு. அந்த இத மேற்கொண்டு நம்ம இந்த மாதத்துல மாந்திரிகரோ, இல்ல ஆன்மீகவாதிகளோ, இல்ல அது சார்ந்து போறவங்கள இந்த மாதத்த கையில எடுத்தாக்கா, ஒரு உச்சம் தொடலாம். ஒரு நல்ல நிலைமைய அடையலாம். நமக்கு அந்த சக்திய நம்ம ஈஸியா பெறலாங்கிறது ஐதீகம். மாந்திரீகர பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாசத்துல ஒரு காரியத்த எடுத்து செஞ்சாக்கா, அது 100% சொல்லி அடிச்சு வெற்றிய அறுவடை செய்யலாம். அதுதான் இப்ப இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தர அழிக்கணும், ஒரு ஆக்கணும், இல்லன்னா ஒருத்தருக்கு செய்வினை பண்ணணும். இது ஒரு புரிதலுக்காக தான் உடனே அத வேற மாரி இது பண்ணிக்க. நம்ம செய்வினை பண்ணி ஒருத்தங்கள அழிக்கணுமோ, ஆக்கணுமோ, இல்ல ஒருத்தன கெடுக்கணுமோ, இல்லன்னா இந்த ஒரு சொத்த அபகரிச்சவங்கள நம்ம அத பழி வாங்கணும், இல்லன்னா யாருக்காவது துரோகம் பண்ணி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் சொல்லி அடிக்கணும். நம்மளோட மாந்திரீக காரியம் சக்சஸ் ஆகணும்னா, ஆடி மாசங்கிறது ஒரு சிறப்பான மாந்திரருக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மாதம்.